ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லை, ஒரு பயங்கர மோட்டிவேஷனலான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மும்பையில் ஒரு 12 வயசு பையனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியாவை தன்னோட 13 வயசில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கழித்து அவர் அதை ஒரு கம்பெனியாக மாற்றுறாரு. 13 வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 5 வருஷம் கழித்து இப்போ அவர் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட கம்பெனி டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 crores. ஆமாங்க, நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க. அது 100 கோடி. யார் இந்த நம்ம கதையோட கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலக் மேத்தா. இப்போ வருடம் 2017. அவருக்கு இப்போ 12 வயசு தான் ஆகுது. அவர் மும்பையில் தன்னோட மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் அவர் வந்தக்கப்புறம் தான் நினைவு வருது, அவர் அவரோட புக்கை அவங்க மாமா வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னும் 2 நாள் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தோணுது. அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அவங்க அப்பா இல்லை, மும்பை டிராஃபிக்கில் அவர்னால போய் வாங்க முடியாது, அப்படின்றது நேரச்செலவாகும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ தான் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க மாமாவும் இல்லை, எனக்கு இப்போ வேலை இருக்குது, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இவர் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூகுள் பண்ணி பார்க்குறாரு. கூகுள் பண்ணி பார்க்குறப்ப சரி, நம்ம ஏன் ஒரு கொரியர் சர்வீஸ் மூலயமா இன்றைக்கே நம்ம புக்கை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொரியர்லாம் போய் பார்க்குறாரு. ஆனால் அவர் ஆச்சரியம் என்னன்னா, அவரோட புக்கை விட அந்த கொரியர் சார்ஜஸ் விலை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. என்னடா, நம்ம புக்கை விட விலை அதிகமாக இருக்குது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தார். சரி, கீழே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கீழே விளையாட ஆரம்பிக்கிறப்ப தான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அங்கே சில டப்பாவாலாஸ் லஞ்ச் பாக்ஸ்லாம் மற்ற வீட்டில் போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸஸில், வீட்டில் இவரை கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவர் விளாண்டுட்டு இருந்த ஏரியாவில். அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன் இந்த டப்பாவாலாஸ் வச்சு நம்ம நம்மளோட புக்ஸை கொண்டு வர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவர் அவங்கக்கிட்ட போய் பேசி பார்க்குறாரு. எனக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் வச்சுட்டு வந்துட்டேன், உங்களால் கொடுக்க முடியுமா அப்படி இப்படின்னு பேசி பார்க்குறாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களையுமா. அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ டப்பாவாலாஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் ஒரு 130 வருஷமாக அவங்க லஞ்ச் பாக்ஸஸ் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான இடத்துல எடுத்து கரெக்டான யாருக்கு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு கரெக்டாக லன்ச் டைமுக்கு முன்னாடியே அவங்க போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர எஃபிஷியண்ட்டான ஒரு எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் மாதிரி அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் திலக் மேத்தாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் இவங்களை யூஸ் பண்ணி இவங்களோட லக்கேஜஸ் கூட சேர்த்து எந்த மாதிரி நம்மளோட புக்ஸு, ஃபைல்ஸு, டாக்குமெண்ட்ஸு, கிஃப்ட்ஸு இதெல்லாம் பண்ணோன்னா ஏன் ஒரே நாளில் டெலிவரி ஆயிருமே, இதை ஏன் யாருமே யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்ததான் அவங்க அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பாவுக்கு இந்த ஐடியா பிடிச்சி போயிடுது. அவங்க அப்பா இருந்தாலும், நீ இப்போ தெரிஞ்சு வச்சுருக்க இந்த விஷயம் மட்டும் பத்தாது, இன்னும் நீ நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் அங்கே போய் நிறையா டப்பாவாலாஸை சந்திக்கிறாரு. அந்த டப்பாவாலாஸ் ஒவ்வொருத்தவங்களும் சில பேர் இவருக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, சில பேர் சரியாக சொல்ல மாட்டுறாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் அப்புறமா தொடர்ந்து அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு தொடர்ந்து ஒரு 2-3 நாள் அங்கே போகிறாரு. அங்கே போய் அவருக்கு கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது சில டப்பாவாலாஸ் கூட. அதில் இருந்த சில டப்பாவாலாஸ் இவரை அந்த டப்பாவாலா பிரசிடென்ட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பிரசிடென்ட் இவரோட ஆர்வத்தை பார்த்துட்டு இவரோட ஐடியா என்ன எல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு அப்போ தான் அவங்களுக்கு தோணுது, சரி நம்ம ஏன் இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சக்கப்புறம் அந்த இவர் என்ன சொல்கிறாரு, நான் இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதனால நான் உங்கள் டப்பாவாலாஸ் கூட பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவர் அந்த டப்பாவாலாஸ் கூட ஒரு 15 நாள், 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 15 நாள் ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த லக்கேஜை அவங்க லஞ்ச் பாக்ஸை அவங்களோட வீட்டிலேருந்து எடுத்து கரெக்டாக அதை அந்த ஆஃபீஸில் போய் அவங்க டெஸ்கில் போய் கொடுக்கணும். இது கேட்குறது ரொம்ப ஈஸியான காரியமாக இருக்கலாம், ரொம்பவே கஷ்டமான காரியம். ஒவ்வொரு டப்பாவாலாஸும் 40 கிலோ வரைக்கும் அவங்களோட வெயிட் அவங்க தலையிலையும் அவங்க கை அந்த கீழே அந்த தள்ளுவண்டி மாதிரியும் அவங்க கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இவரும் 15 நாள் போய் பலவித டப்பாவாலாஸ், பல இடம் எல்லாம் போய் அதோட ரியாலிட்டியும் அதில் இருக்க பிரச்சனைகளையும் இவர் சந்தித்து தெரிஞ்சுக்கிறாரு. 15 நாள் கழித்து இவர் அங்கே இருக்கிறப்பே கொஞ்சம் கொஞ்சமாக டப்பாவாலாஸ்கிட்ட பேசுகிறாரு. அவர்
இப்போ நீங்கள் தூக்குறது ஒரு 40 கிலோ, இதோட சேர்த்து ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ கூட ஒரு ஃபைலோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கொண்டு வரப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கமும் கிடைக்கும், ஒரே நாளில் பொருளும் போய் சேரும் அப்படின்ற மாதிரி இவரோட ஐடியாவை சொல்கிறாரு. ஃபஸ்ட் இதுக்கு நிறைய பேர் ஒத்துக்கல, ஆனால் நாளாக கொஞ்சம் பேர் வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க. 15 நாள் இவர் முடிவில் இவருக்குன்னு கொஞ்சம் பேர் வந்து சேர்றாங்க. இந்த ஐடியாவும் சரி நம்ம ஏன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் போய் அவங்க அப்பா கிட்ட பேசி, அவங்க அப்பா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவங்க அப்பாவோட லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மூலயமா அங்கே அவங்க ஃபண்டு வாங்கி இவங்க ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப் ரிலீஸ் பண்ணி ஒரு 4 மாதம் ட்ரையல் ரன் ஆகுது. 2018 அந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வயசு வெறும் 13 வயசு தான். 13 வயசில் அவர் அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்காக அவரே போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி அந்த ஆப்பில் வந்து நிறைய பேர் வந்து டெலிவரி எனக்கு வந்து இங்கே பிக்கப் எடுக்கணும், எனக்கு வந்து இங்கே கொடுக்கணும், ஸோ ஃபைல்ஸு, கிஃப்ட்ஸு, பென்ஸு இந்த மாதிரி ஒரே நாளில் டெலிவரி ஆகக்கூடிய பல விஷயங்களில் வந்து அதில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. டப்பா வலாசுமே வந்து லஞ்சோட சேர்த்து இந்த மாதிரி சில பொருட்களையுமே வந்து அவங்க வந்து அங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு யார் யார்கிட்ட போய் கொடுக்கணுமோ அதெல்லாம் போய் கொடுக்குறாங்க. இவரோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஒரு 2-3 வருஷம் கழித்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கம்பெனியில் ஒரு 200 எம்ப்ளாயீஸும் 300 டப்பாவாலாஸும் இருக்காங்க. இப்போ அவரோட கம்பெனி டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 100 crores ஆகுது. 100 crores டேர்ன் ஓவர் ஆனாலும் இப்போ அவரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 வயசு தான் ஆகுது. அவர் இப்போ மும்பையில் ஒரு ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட 12 வயசில் அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நம்மளுக்கும் நம்ம வயசில் பல தருணங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து அப்படியே சாதாரணமாக விட்டுருவோம். ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு 12 வயசு இருக்கிறப்போ நம்ம மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்போம், ஒரு வீடியோ கேம் விளாண்டுட்டு இல்லை ஸ்ட்ரீட்டில் ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ விளாண்டுட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் அவரும் அந்த மாதிரி இருந்த ஒரு கிட்டு வந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு ஐடியாவை வந்து அதை அவர் வந்து ஒரு ரியாலிட்டியாக மாற்றி 15 நாள் டப்பாவாலாஸ் கூட பயணித்து அதில் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னை ஒரு ஆண்டர்ப்ரனராகவே நிரூபிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, தன்னை ஒரு ஆண்டர்ப்ரனராகவே நிரூபிச்சிருக்காரு. அவர் வந்து அதோட நிறுத்தலை. இன்றைக்கி அந்த கம்பெனியை வந்து தன்னோட ஸ்கூலுக்கும் போய்கிட்டு ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க், ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே இதையும் எல்லாமே மேனேஜ் பண்ணி இன்றைக்கி அவர் வந்து அவரோட கம்பெனியை ஒரு 100 crores டேர்ன் ஓவர் ஆகிற கம்பெனியாக மாற்றிருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னும் அப்போ தான் அவர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளும் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல இடங்கள்ல இருந்திருப்போம். இவர் வந்து ஏஜ் ஒரு ஃபேக்டர் இல்லை அப்படின்னு சாதிச்சு காமிச்சிருக்காரு. நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் பல தருணங்களில் இந்த மாதிரி பல ஐடியாஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து எதையுமே ரியாலிட்டியாக மாற்ற மாட்டேறோம். நம்மளும் இந்த இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, அவரை மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அந்த ஐடியாவை ரியாலிட்டியாக இறங்கி யார் அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் சந்தித்து அதோட டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறப்போ கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் திலக் மேத்தா மாதிரி ஒரு மிகப்பெரிய அச்சீவராக ஆக முடியும். ஆனால் இருந்தாலும் நம்ம என்னதான் இருந்தாலும் திலக் மேத்தா தன்னோட 12 வயசில் தனக்கு வந்த ஐடியாவை 13 வயசில் கம்பெனியாக மாற்றி 18 வயசில் அதை ஒரு 100 கோடி ரூபா டேர்ன் ஓவர் கம்பெனியாக மாற்றிருக்காருன்றப்ப கண்டிப்பாக நம்ம அவருக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி தாங்க ஆகணும். அவர் நம்மளோட எல்லாரோட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இருக்க ஐடியாஸை கண்டிப்பாக நம்மளும் ரியாலிட்டியாக மாற்றணுன்றத நம்பிக்கை நம்மளுக்கும் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸாக இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்களும் ப்ளூபில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வெப்சைட்டை போய் பாருங்கள். இதை ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் அடையிறதுக்கு ப்ளூபில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.